செந்தமிழ் பேசும் செல்வங்களுக்கு எனது அன்பார்ந்த காலை வணக்கம். இன்றைக்கி தான் வந்துட்டு மார்னிங் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். நம்மளனா பார்த்துக்கோங்க, மார்னிங் தான். ஸோ மார்னிங் டைமில் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எதுக்காக லைட்டு போட்டுட்ருக்கேன்னா, இந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப இருட்டாக இருக்கும், எல்லாம் மூடி அந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு லைட் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓல்டு ஃபோட்டோனா ரெண்டு ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற மெமரிஸை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கதையை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நேற்று என்னோடய ஸ்கூல் ரீயூனியனுக்காக போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. கேர்ள்ஸ் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, பாய்ஸில் ஒரு 20 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு பாய்ஸ்லலாம் எனக்கு அவங்க நேம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஒரு சில பேர்லாம் தெரியவே இல்லை, அடையாளமே தெரியல, அந்த மாதிரி மாறி இருந்தாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல, நானே நிறைய மாறிட்டேன். அப்போல்லாம் அந்த சுபாஷ் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வராது. ஆனால் இப்போ வாயை திறந்தால் வாயை மூடவே மாட்டேன்றேன். எனக்கே இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது அவங்களுக்குலாம் இருக்காதா என்ன? ஸோ இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோவையும் 10th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோவையும் காட்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற மெமரிஸ் பற்றி பேச போகிறோம். அண்ட் தென் இல்லை, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், அதுக்கப்புறம் பேசுவோம். ஃபோட்டோஸ் காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் 2 ஸ்கூல் மாறி மாறி படித்தேன். ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல் லோட்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அது 10th வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அது ஒரு திருப்பூரில் ஜேவாபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் அந்த ஒரு இட பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்ததுனால எங்கள் ஸ்கூல் வேறு பக்கம் மாறிட்டாங்க. ஸோ அந்த மாற்றினதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்கூல் வந்தேன். அந்த ஸ்கூல் தான் சுபாஷ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்தோடனே நிறையா மாற்றங்கள். நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு பேசாமையே போயிட்டேன். அதுக்கப்புறம் லைக் ஒரு 11th 12th வரைக்குமே நான் யார்கிட்டையுமே ஒழுங்காக பேச மாட்டேன். ஒரு மாதிரி சிடுன்னு தான், அந்த மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப க்ளோஸ்டு ஒன்ஸுக்கிட்டலாம் பேசுவேன். லைக் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட விலகி இருந்துக்குவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருந்தேன். அந்த டைமில் நான் ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னா, என்னோடய பழைய ஸ்கூலில் நான் இருந்த விதம் வேறு. புது ஸ்கூல் எனக்கு அவ்வளோவா அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கூல் சேர்கிற போது என் அப்பா அம்மா என்னை கேட்காமையே இந்த ஸ்கூல் சேர்றியா இல்லை பழைய ஸ்கூல்லேயே படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே என்னை கேட்கல. வந்தாங்க, அட்மிஷன் போட்டாங்க, சேர்த்து விட்டுட்டாங்க, நான் போய் சேர்ந்துட்டேன். இங்கே வந்தோடனே எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. பழைய ஸ்கூல்னால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். அங்கே தான் நானாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பூஜா எப்படின்னாலும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பட் இந்த ஸ்கூலில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்கா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் யார்கிட்டையுமே ஒழுங்காக பேச மாட்டேன். கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டேயும் விலகி இருந்தது எல்லாமே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். என்ன அப்படின்னா, என்னோடய கோவம் அந்த ஸ்கூல் மேலேயோ இல்லைன்னா அங்கே இருந்தவங்க மேலேயோ கிடையாது. எனக்கு கோவம் என் அப்பா அம்மா மேலே. ஸோ என்னை கேட்காம இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் நான் ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ணியிருக்கேன் தான். அது எப்படி எனக்கு வெளிக்காட்டுறதுன்னு தெரில. என் கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்றது தெரியல. ஸோ என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸையும் நான் அந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் யார் கூடயுமே செட் ஆகாமல் ஒரு மாதிரி பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. ஐம் ஸோ சாரி. அந்த டைமில் நான் அப்படி நடந்ததுக்கு காரணம் என் அப்பா அம்மா மேலே இருந்த கோவம், வேறு எதுவும் இல்லை. எனக்கு அந்த ஸ்கூல் பிரச்சனை கிடையாது, அங்கே இருந்தவங்க பிரச்சனை கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸை, பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுதான். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சுபாஷ் மெட்ரிகுலேஷன், அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். இந்த வருஷம் 2015 to 16 7th நான் வந்தப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ இது.
குரூப் ஃபோட்டோ. இதில் வந்துட்டு ஒரு சில பேர்த்தோட பேர் தான் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்வேதா, சரண்யா, இவங்க நேம் வந்துட்டு ஃபுல் நேம் எனக்கு தெரியாது, ஆனால் ஷார்ட்டாக வந்துட்டு விஷ்ணுன்னு கூப்பிடுவோம். ஸோ விஷ்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாஷ்னா, இவங்க பேர் எனக்கு தெரியல, ஐம் ஸோ சாரி. யாஷ்னா, ஜெயஸ்ரீ, தங்கப்பிரியா, இது நான், இவங்க பேர் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சஹானா, இவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஷார்ட் டைமில் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸான பர்சன்னா சஹானா. ரொம்ப பேசினது கிடையாது, என்னென்ன தேவையோ அது மட்டும் பேசினது உண்டு சஹானா அவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாய்ஸில் எனக்கு ஒரு சில பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. காளிதாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அஜய் சம்பத், கோகுல், அப்புறம் சரவணா, சுதர்ஷன், இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, சாரி. இதுதான் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூல் போய் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இவங்க கூட தான் வந்துட்டு பழக ஆரம்பித்தேன். பழகலை, 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போகும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே ஆரம்பித்தேன். இந்த டைம்லலாம் வந்துட்டு நான் யார்கிட்டையுமே அவ்வளோவா வந்துட்டு பேசலை. நான் பேசின ஒரே ஒரு ஆள் அப்படின்னா வந்துட்டு சரண்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு சஹானா, அவ்வளோதான். இவங்கக்கிட்ட தான் வந்துட்டு நான் ஓரளவுக்கு வந்துட்டு பேசுவேன், ரொம்ப பேசவே மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு 7th ஸ்டாண்டர்டில். இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஏன் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு எங்களோட ஸ்கூல் ரீயூனியன் வந்து போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. இது பெருசாக வந்துட்டு எங்கள் ஸ்கூல்லேயே வந்துட்டு கொடுத்தாங்க, அது எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு 2015 அந்த டைமில் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு அப்போவே வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸும் வந்துட்டு எங்கே போச்சு என்ன ஆச்சுன்றது தெரில. குரூப் ஃபோட்டோ அப்படின்னா வந்துட்டு இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கிளாத் மெட்டீரியலில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்குது. இது யார் கொடுத்தா, இது எப்படி வந்துட்டு என்கிட்ட வந்துச்சு அப்படின்றத அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த கிளாத் மெட்டீரியலில் இந்த ஒரு குரூப் ஃபோட்டோ வந்துட்டு கொடுத்தது வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு வடிவுன்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு, ஒன் ஆஃப் தி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. அவங்களோட அப்பா வந்துட்டு இந்த பிரிண்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிசைனிங் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளாத் மெட்டீரியலை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் முறையில் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணி தான் வந்துட்டு எங்களுக்கு இப்படியும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு மூலிமா வந்துட்டு தெரிய வந்துச்சு. அவர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ இந்த இந்த பிரிண்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்த வடிவுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த 33 கேர்ள்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் மெட்டீரியலை வந்துட்டு வடிவு வந்து பண்ணி கொடுத்தா. அதுவும் வந்து வித்தவுட் எனி அமௌண்ட். என்கிட்ட வந்துட்டு இதுக்காக அமௌண்ட் எதுவுமே வாங்கலை, எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது யாருன்றது போக போக வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தோட நேமும் வந்துட்டு ரிவீல் பண்ணிடலாமா? எப்பவும் போல் ஸ்வேதாலேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸ்வேதா, அனிதா குமாரி, அகல்யா, ரிச்சிகா ஸ்ரீ, அப்புறம் வந்து ரிதன்யா, அபிஷேகா, யாஷ்னா, சுருதி, நிவேதனா, தேவதர்ஷினி, பிரபன்யா, அப்புறம் வந்துட்டு சஹானா, முத்துப்பிரியா, மானுஸ்ரீ, யோகேஸ்வரி, ஜெயஸ்ரீ, அதுக்கப்புறம் வந்து கிருத்திகா, அப்புறம் வந்துட்டு வடிவு. இவங்க தான் வந்துட்டு இந்த பிரிண்ட் மொத்தமாகவே வந்துட்டு பண்ணி கொடுத்த அந்த ஒரு கேர்ள். ஸோ இவங்க தான் வந்துட்டு வடிவு. வடிவு பக்கத்தில் நின்றுக்கிறது நான். அடையாளமே தெரிய மாட்டேன், கண்டுக்காதீங்க. இது வந்துட்டு தங்கப்பிரியா, அப்புறம் வந்துட்டு இன்னொரு பூஜா. நான் வந்துட்டு எம் பூஜா, அவங்க வந்துட்டு பி பூஜா. ஓகே, ஸோ இது வந்துட்டு தாரணி. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மோனிகா, இவங்க வந்துட்டு ரம்யா. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட நேமு டக்குன்னு வந்துட்டு தெரியலையே, ரூபதர்ஷினி. அப்புறம் வந்துட்டு ஜனனி அக்கா, அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவேன், அது ஏன் என்னென்னலாம் கேட்காதீங்க. பேபி ஷாலினி, திவ்யா, பவதாரணி, கார்த்திகா, அதுக்கப்புறம் வந்துட்டு கௌசல்யா, சரண்யா, ராஜலட்சுமி. மொத்தமாக வந்துட்டு 33 கேர்ள்ஸ்.
டீச்சர்ஸோட நேம் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. 2 டீச்சர்ஸோட நேம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இவங்க வந்துட்டு கிருஷ்ணவேணி மிஸ் 10th ஸ்டாண்டர்டில் என்னோடய கிளாஸ் மிஸ்ஸாக இருந்தாங்க, கிளாஸ் டீச்சரு. கிருஷ்ணவேணி மிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு சாராக இருந்தார். பேர் வந்துட்டு சுந்தர் சார். இவர் கிளாஸ் எடுக்கிற விதமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நகைச்சுவையாக எடுக்கிற ஒரு பர்சன் இவர். ஸோ இவங்க வந்துட்டு தமிழ் டீச்சர், இவங்க வந்து இங்கிலீஷ், அப்புறம் வந்துட்டு சோஷியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு வருவார், ஃபிசிக்ஸ்க்கு வருவாருன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸா இல்லை கெமிஸ்ட்ரியான்னு தெரில, ஞாபகம் இல்லை. ஒரு சில பேர் தான் ஞாபகம் இருக்குது, ஒரு சில பேர் ஞாபகம் இல்லை. ஐம் ஸோ சாரி. இவங்க 2 பேர்த்தில் யார் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. இதுதான் வந்துட்டு என்னோடய 10th ஸ்டாண்டர்டோட அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ. எல்லா ஃபோட்டோவும் வந்து பார்த்துருப்பீங்க. வடிவு வந்துட்டு அந்த ஒரு கிளாத் மெட்டீரியலில் வந்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுத்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் அப்பா கிட்ட காமிச்சேன். அப்பா இந்த மாதிரி இது நல்லா இருக்குது, எனக்கு இதே மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸையும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அப்பாக்கே தெரியாமல் நான் என்ன பண்ணேன், ஒரு 3 ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துட்டேன். 3ஆ 4ஆன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இருக்குது, காட்டுறேன். அந்த ஃபோட்டோவை வந்துட்டு எடுத்து கொண்டு போய் அப்புறம் உண்டியலில் எனக்கு காசு சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் வந்துட்டு உண்டியல் உடச்சி அதிலேருந்து அந்த ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி என் ஃபேமிலிக்காக நான் கொஞ்சம் ரெடி பண்ணேன்.